மாநில அரசின் அனுமதியின்றி முஸ்லிம் பெண்கள் இருவரை சரவாக் சுக்மா போட்டியின் முக்குளிப்பு பிரிவில் பங்கேற்க வைத்ததற்காக திரங்கானு அமைச்சர் நீச்சல் சங்கம் மன்னிப்பு கோரியுள்ளது. மாநில அரசின் கட்டுப்பாடுகள் குறித்து நன்கறிந்த போதிலும் தேசிய மற்றும் அனைத்துலக நீச்சல் சம்மேளனங்கள் நிர்ணயித்துள்ள ஆடை கோட்பாடுகளும் ஏற்புடையவையே என்ற எண்ணத்தில் அவர்களை போட்டிக்கு அனுப்பினோம். எனவே சரியாக புரிந்து கொள்ளாமல் நடந்த தவறுக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அச்சங்கத்தின் தலைவர் தோ சின் யாவ் கூறினார். சொந்த முயற்சியில் இருவரையும் போட்டிக்கு அனுப்பி வைத்தோம். அதற்கான செலவை சங்கமும் போட்டியாளர்களின் குடும்பங்களும் பகிர்ந்து கொண்டோம் என்றார் அவர். மாநில அரசின் கட்டுப்பாடுகளையும் மீறி 2 முஸ்லிம் பெண்கள் சரவாக் சுக்மா போட்டியில் பங்கேற்றது முன்னதாக சர்ச்சையானது. முக்குளிப்பு போட்டிக்கு பயன்படுத்தும் உடைகள் முஸ்லிம் விளையாட்டாளர்களுக்கான ஆடை கோட்பாடுகளை பின்பற்றியிருக்கவில்லை. எனவே முக்குளிப்பு போட்டியில் திரங்கானுவை பிரதிநிதித்து எந்த ஒரு முஸ்லிம் பெண்ணும் பங்கேற்க கூடாது என்பதே மாநில விளையாட்டு மன்றத்தின் நிலைப்பாடாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.